ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் பொன்னாங்கண்ணி கீரையை வந்து பொடிசாக நறுக்கி நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆன உடனே அதில் எண்ணெய் வந்து ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு பச்சை மிளகாவை 2 கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 வெள்ளைப்பூண்டையும் போட்டுக்கோங்க. அப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஸோ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை 4ஆக நறுக்கியும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் வந்து அதோட ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம இங்கே வந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா பொன்னாங்கண்ணி கீரை, அதையும் அதோட ஆட் பண்ணிடுங்க. லைட்டாக வதக்கி விட்டுருங்க. நான் ஏற்கனவே வந்து பாசிப்பருப்பை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த பருப்பையும் இதோட நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் அதோட நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, அந்த தண்ணியையும் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தண்ணியை வந்து அப்பயே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடிட்டு ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு கடைவோம் இல்லையா, அந்த இதை வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. இங்கே தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு வத்தல் அதையும் போட்டு நீங்கள் வந்து தாளித்து இறக்குனீங்கன்னா பொன்னாங்கண்ணி கூட்டு ரெடிங்க. இந்த பொன்னாங்கண்ணி கூட்டில் நல்லா சுட சுட சாதம் வச்சு அதில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ வச்சு நல்லா வந்து காரசாரமாக ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.